மூன்று எண்களின் பெருக்கல் பலன் 1875 மற்றும் அவற்றின் HCF 5 எனில் எல்சிஎம் காண்க. கொஸ்டினை ஒரு தடவைக்கு 2 தடவை படிக்க பாருங்கள். ஓகேங்களா? கொஸ்டினை ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம படித்தாதான் நம்ம எளிமையாக என்ன பண்ணலாம், கணக்கு போடலாம். ஓகேங்களா? நம்ம கொஸ்டினை ஒரு தடவைக்கு 2 தடவை படிக்காமல் கணக்கு போட்டிங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். நம்ம ஏற்கனவே என்ன சொல்லி கொடுத்துருப்போன்னா, இரு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF. இதுதான் நம்ம பெரும்பாலும் நம்ம கணக்கு போட்டிருப்போம். இங்கே கேட்டிருப்பது என்னது, 3 எண்களின் பெருக்கல் பலன். அப்போ 3 எண்கள்னால் எது, எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட். இந்த 3 எண்களின் பெருக்கல் பலன் என்ன வரும்னா, ஹெச் பவர் இந்த 3 எண்ணிலேருந்து 1 கழிக்கணும், 3 மைனஸ் 1. அப்போ 3 மைனஸ் 1 என்னது, ஹெச் ஸ்கொயர் இன்ட்டு எல்சிஎம். அதுவே 4 எண்களின் பெருக்கல் பலன் கேட்டாங்கன்னா 4 1 கழிச்சுனா ஹெச் கியூபு இன்ட்டு எல்சிஎம். அப்போ இங்கேயும் நான் எப்படி தான் சார் எழுதுன்னா, ஹெச் பவர் 2 மைனஸ் 1, 2 மைனஸ் 1 என்னது 1. அப்போ ஹெச் இன்ட்டு எல். இப்படி தான் நம்ம படிக்கணும். ஓகேங்களா? கடைசி வருஷம் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, ஏ முதல் இசட் வரை உள்ள எண்களின் பெருக்கல் பலன் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஹெச் பவர் 25 இன்ட்டு எல். அப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்ம எப்படி படிக்கணும், இந்த கொஸ்டினை கவனிங்க. நான் மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன். நொடி பொழுதில் போடலாம், ஒரே நொடியில் போடலாம், மேக்ஸிமம் 10 நொடியில் அந்த கணக்கை முடிச்சிடணும். 3 எண்களின் பெருக்கல் பலன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 எண்களின் பெருக்கல் பலன் அது 1875. ஓகேங்களா? அதில் எல்சிஎம் எவ்வளோ, அதை தான் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் தெரியாது. HCF என்ன எடுக்கணும், 3 எண்கள்னால் ஹெச் ஸ்கொயர்னு எடுக்கணும். ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1875. ஹெச் ஈக்குவல் டு எவ்வளோ, 5. ஹெச் ஈக்குவல் டு எவ்வளோ, 5. அப்போ எல் இன்ட்டு 25 ஈக்குவல் டு 1875. அதுனா அப்போ எனக்கு தேவை எல் தான். இப்படியே அடிங்க. 5ஆல் அடிச்சிங்கன்னா 5 5 25. இதை அடிச்சிங்கன்னா 3 5 5, 7 5 35, 5 5 25. மீண்டும் 5ஆல் அடிங்க. இந்த 5ஆல் அடிச்சிங்கன்னா 7 5 35, 5 5 25. அப்போ எல் ஈக்குவல் டு எவ்வளோ, 75. நமக்கு கணக்கு போடுறதுக்கு 1 நிமிடம் தான் ஆகும். ஆனால் அந்த பேசிக் கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கணக்கு போடுங்க. இரு எண்களின் பெருக்கல் பலன்னா எல்சிஎம் இன்ட்டு HCF. 3 எண்களின் பெருக்கல் பலன்னா, அதாவது HCFல ஒரு பவர் குறைக்கணும். 4 எண்களின் பெருக்கல் பலன்னா HCFல ஒரு பவர் குறைக்கணும். n எண்களின் பெருக்கல் பலன்னா அப்போ n-1 n. அதனா அப்போ 0. அப்போ n நம்பர் பவர் 0 என்னது, எல். அப்போ அப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனி.